கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு இது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட அவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள பாவியாகிய அடியாளுக்கு இம்மட்டுமாய் கிருபையா இன்னொரு தருணத்தை கொடுத்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளில் நம்ம வருகிற செய்தி அல்லது வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல சவால் நமக்கு ரொம்ப இருக்குது. ஏன்னு சொன்னா, நம்ம இருக்கிற இடங்கள் அல்லது நம்ம வசிக்கிற இடங்கள் அல்லது வேலை செய்கிற ஸ்தலங்கள் அல்லது நம்ம வெளியே போயிட்டு வர இடங்கள் கூட ரொம்ப சவால் நிறைந்ததாக இருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் நல்ல காரியங்களை படித்து நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் அல்லது நல்ல காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் என்னது, சில வேளையில அது சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றம் அடைந்து போகிறது. அதற்காக என்னன்னா, சாத்தான் நம்மை ரொம்ப விழ வைப்பதற்கு அது ரொம்ப சாத்தியமாக போகிறது. ஒரு காலகட்டத்தில் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எப்பவுமே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா இருந்துட முடியாது. ஏன்னு சொன்னா, நம்மை சுற்றி இருக்கிற சவால்கள் அப்படிதான் இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப வாஸ்தல்ல ஒரு மனுஷர் அடிமையாக சென்ற இடத்துல அவருக்கு இருந்த ஒரு காரியத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு வாசித்தேன். ஒரு சகோதரர் என்ன செஞ்சாரு சொன்னா, அமெரிக்க தேசத்துக்கு வேலைக்காக சென்றிருந்தார். அப்படி ஒரு வேலைக்காக சென்றிருந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பெரிய ஒரு நிறுவனத்துல ஒரு வேலை செய்யறாரு, பெரிய போஸ்ட்லயே இருக்கிறாரு. அந்த போஸ்ட்ல ஒரு வேலை செய்யும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க வேலை செய்யும்போது இடையே என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு மதுபானங்களை பகிர்வாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது என்ன செய்வார்னா, இவரு ஒரு சில நாட்கள் என்ன செஞ்சேன்னா அதை நிராகரித்தார். அப்போ எல்லாரும் அவரை, என்ன இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய பதவியில இருந்துட்டு நீங்க இப்படி இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஏளனமாக பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு, ஐயோ நம்ம எல்லாரோடையும் நம்ம என்ன செய்யணும், கோப்பம் பண்ணல, அதனால என்ன பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு உடனே என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒருவேளை எல்லாரும் குடிக்கிற அளவுக்கு குடிக்கலனாலும் கொஞ்சமா அவர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அடிக்கடிக்கு என்ன செய்யணும்னா, கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கும், அப்புறம் அல்லது அவங்களுக்கு பார்ட்டி வைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அவருக்கு என்ன செஞ்சாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கூட இணைய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னு சொன்னா, அவருடைய சவால் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப எல்லாவற்றிலும் ரொம்ப கட்டுப்பாடோட வளர்ந்த ஒரு மகன். போன பொழுதும் என்ன செஞ்சாரு, கட்டுப்பாடோட இருந்தாரு. ஆனா அப்படி வேலை சூழ்நிலை நிமித்தமாக அவருக்கு வந்த சவால் இதுதான். இப்போ இந்த சவால் என்ன செய்ய முடியல, அவரால் நிற்க முடியல. ஏன்னு சொன்னா, அதுல இல்லை அப்படின்னு சொன்னா நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க. அது பேசினா கூட பரவாயில்ல, நம்ம ஏத்துக்கிடலாம். பட் அதுவே நம்முடைய பதவிக்கோ அல்லது நம்ம வேலைக்கோ இதுவாயிருமோன்னு பயந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. இப்படியாக மாற்றிக்கொள்வாங்க. இது ஏன்னு சொன்னா, சூழ்நிலைக்கு ஏற்ப இது என்னுடைய சந்தர்ப்பம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரியான காரியங்கள். அதே சந்தர்ப்பம் தான் ஒரு அடிமையான ஒரு மனுஷனுக்கு இருக்குது. அந்த மனுஷன் தான் தானியேல். அவர் என்ன செய்யறாரு, ராஜாவின் போஜனம் கிடைக்குது. ஒரு அடிமையா இருக்கிற இடத்துல என்ன கொடுப்பாங்கன்னா, நல்ல ஆகாரம் கிடைக்காது. ஆனா இங்க ராஜாவின் ஆகாரம், ராஜாவின் போஜனம் அப்படின்னு சொல்லப்படுது. ராஜா என்னெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, என்னெல்லாம் பானங்கள் அதுல இருந்திருக்கும், எல்லாமே உயர்தரமானதா இருக்காங்கல்ல, அதை ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருப்பாங்க. அது இல்லாத அது பாதிப்பு ஒன்றும் நமக்கு வராதபடிக்கு எல்லாமே ரொம்ப இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு, தானியேலுக்கு. ஆனா அவர் ஒரு அடிமை தான். ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு, ராஜாவின் ஆகாரத்தை உட்கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பு அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் தன் மனதிலே தீர்மானம் பண்ணிட்டாரு, நம்ம எந்த காரியம் வந்தாலும் எந்த சவால் வந்தாலும் நான் அதுக்கு நிக்கணும். நாம் கற்றுக்கொண்டது, நம்முடைய தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தது நம்ம என்ன செய்யணும், எல்லா சூழ்நிலும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி தானியேல் மனசுல நினைச்சுக்கிட்டு, திராட்சரத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அந்த அவருடைய அந்த காரியத்தை பார்க்க ரொம்ப ஆச்சரியம். ஏன்னு சொன்னா, பிரதானியத்துல போய் அவரு வேண்டி கொண்டாருன்னா ரிக்வெஸ்ட் பண்றாரு, எனக்கு அது வேண்டாம். ஏன்னு சொன்னா, மனசுல அவர் தீர்மானித்தாரு இதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்ப அதுக்கான முயற்சி என்ன அடுத்ததுன்னா, இதை சாப்பிடாம இருந்தா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் போய் என்ன செய்யணும், அது வேண்டி கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி என்ன செய்யறது, தானியேல் என்னது, அதுக்கு அவர் வேண்டிக் கொண்டு, கடவுள் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய எண்ணங்களை சோதித்தருகிறார். இப்போ ஆண்டவர் செஞ்சாரா, அந்த பிரதான கண்கள்ல அவருக்கு தயை கிடைக்குது. அவர் என்ன செய்யல, சாப்பிடல. இது என்னதுன்னா, தானியேலுடைய வாழ்க்கையில அவருக்கு எடுத்துக்கொண்ட சவால் அவர்
வெற்றி பெற செய்தது. அப்போ நீங்களும் நானும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் தீர்மானிக்கணும், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், நான் இதுலேருந்து வரணும், இந்த தவறுகள் செய்கிறேன், இந்த தவறுலேருந்து வரணும். நம்ம எங்கே செய்யணுமா? இருதயத்தில் தீர்மானிக்கணும். ஏதாவது நமக்கு சவால் வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் அவருடைய கற்பனைகளை, அவர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை நம்ம மனதில் வைப்போம் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும்? நம்ம அது என்ன செய்ய இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், அது நமக்கு ஞாபகப்படுத்தும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ள முடியும். இன்னொரு நபரும் கூட அப்படி இருக்கிறாரு. அப்படியா இருந்துச்சுன்னா இன்னொரு அடிமையாக விற்கப்பட்டவர் தான். ஆனால் அவங்களாம் தேவனோடு வைத்த அந்த உறவு நிமித்தம் அவங்களுக்கு இடம்லாம் எங்கே கிடைக்குது? அரசவையில் இடம் கிடைக்குது. பாருங்க, எப்படி தானியேல் அரசவைக்குள்ளே இருந்தாலும் அதே போலதான் யோசேப்பும் அரசவைக்குள்ளே இருக்கிறான். அப்போ அரசவையில் அந்த அரசரின் மனைவி அவரை தவறு செய்ய தூண்டும் பொழுது கூட என்ன செய்யறான்? அவன் தப்பித்து ஓடி வருகிறான். அந்த சவால்ல அவன் தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தப்பித்து வருகிறான். இப்போ இது என்ன செய்தி நமக்கு சொல்ல வருதுன்னா, நமக்கு உங்களுக்கு எனக்கும் சவால்கள் கண்டிப்பா உண்டு. இந்த உலகத்துல, இந்த பாவ உலகத்துல வசிக்கிற உங்களுக்கு எனக்கும் சவால்கள் இருக்குது. அந்த சவால்கள் இருந்து நம்ம வெற்றி பெற்று அதுல இருந்து வருவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? இருதயத்துல தீர்மானம் பண்ணணும், மனசுல தீர்மானம் பண்ணணும். ஆண்டவர் எனக்காக கொடுத்திருக்க காரியங்களை கீழ்ப்படி நடக்கும் அப்படி நம்ம தீர்மானித்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படி தானியேலை உயர்த்தினாரோ, யோசேப்பை உயர்த்தினாரோ, அதே போல உங்களையும் என்னையும் உயர்த்துவார். ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு பதவி பிரமாணம் அல்லது உயர்வு எதுவுமே கிடைக்காம போனாலும் கூட பரலோகத்துல அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அவர் நம்மை தகுதிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, அன்பில் நிறைந்தவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து ஜீவன் கொடுத்தவரே, உண்மை துதிக்கிறோம், சுஸ்தரிக்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறையில்லாமல் கட்டளையிடுகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவேளை இதெல்லாம் கிடைக்காமல் மனபாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சுவாமி. எங்களை நோக்கி இருக்கிற எல்லா சவால்களையும் நாங்கள் தானியேலை போல, யோசேப்பை போல, தாவீதை போல நாங்கள் எதிர்த்து நிறுத்து ஜெயிக்கத்தக்கதாக வல்லமை எப்படி அவங்களோடு கூட நீர் இருந்தீரோ அதே போல எங்களோடு கூட நீர் இருக்க வேண்டுமா? இந்த நாள் எங்களை அழைக்கிறோம் தகப்பனே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழிநடத்துகிற நாள் முழுவதும் கயிற்று செய்கிற எல்லா வேலைகளிலும் நாம மகிமைக்கென்று நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தரலுங்க. வியாதியோடு கண்ணீரோடு வருத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவளுக்காக பரிசோதிக்கிற எல்லா காரியங்களிலும் நல்ல ரிசல்ட் வரவும், ஆண்டவரே பரம வைத்தியராக இருந்து நீ நல்ல சுகத்தை தரவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நீர் பார்த்தால் போதும், நீர் பேசினால் போதும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, எல்லோரும் சொஸ்தம் அடைவாங்க சாமி. ஒருவேளை பாவ பிணியில மாட்டிக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக கூட நீ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதுல இருந்து மீண்டு வர கிருபை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்படியே ராஜ்யம் வரும் பொழுது நினைத்தல் வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.